வணக்கம், வெல்கம் டு சித்ரா முகேஷ் கிச்சன். இன்னைக்கு நாம பிரண்டை தொகையல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பிரண்டை வந்து இதுல கால்சியம் இருக்குங்க, நம்ம போனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ அஜீரணமா இருந்ததுன்னா நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா உடனே சரியா போயிடும். இப்போ பிரண்டை எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம போன் மாதிரியே இருக்கும் இல்லையா? இது எப்படி இதுல வந்து கொஞ்சம் காரல் அடிக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா, இதை நல்லா மேலாக லைட்டாக சீவி எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்க போகிறோம். இதை ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்கேன். புளி வந்து இந்த மாதிரி நல்லா பொரியணும். பொரிஞ்செடுத்து நம்ம எடுத்துடலாம். பிரண்டையை வந்து நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து கை வந்து லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். நான் நல்லா அலம்பிட்டு கட் பண்ணுங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காய கட்டி 2 போட்டிருக்கோம். பெருங்காயம் வந்து இந்த மாதிரி எப்படி உருட்டி வச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் கிச்சன் டிப்ஸ்ல சொல்லியிருக்கேன், நீங்க பாருங்க. பெருங்காயம் வந்து நீங்க இந்த மாதிரி உருட்டி வச்சிருந்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிறத கரெக்டா சின்னதா வேணும்னா சின்னதா போட்டுக்கலாம், பெருசா வேணும்னா பெருசா போட்டுக்கலாம். இப்போ வந்து வரமிளகா சேர்க்கிறோம். நான் ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் போதும்னா பார்த்துக்கோங்க, வேணும்னா போட்டுக்கலாம் கூட. பாருங்க, நான் இது மாதிரி கோல்டன் ப்ரௌன்ல வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுபடுறது நம்ம எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த பிரண்டையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். போட்டோடனே ஒரு பிரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறெடுத்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்மளோட பிரண்டை தொகையல் வந்து ரெடி ஆயிடுத்து. இந்த பிரண்டை தொகையில வந்து சூடான சாதத்துல வந்து நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாரத்துல ஒரு 2 நாள் இதை நீங்க பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா வந்து இதுல கால்சியம் இருக்கு, நம்ம போனுக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? அதனால நீங்க வந்து பண்ணி சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்க சேனலை வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.